Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரத்னா ஹோட்டல் ஸ்டைல்ல டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான ஹோட்டல் டேஸ்ட்ல அதே மாதிரி கையேந்தி பவன் டேஸ்ட்லலாம் வந்து சாம்பார் போட்டுருக்கேன். அது ஒவ்வொன்றும் வந்து ஒரு டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தனித்தனியா கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அதே அளவு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 2 தடவை களைஞ்சி தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பரங்கிக்காய் சேர்த்துக்க போகிறோம். பரங்கிக்காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நான். இப்போ வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் நல்லா 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இப்போ குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்க அப்படின்னா பருப்பு நல்லா குழைய வெந்து வந்துடும். இது வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பாருக்கு தேவையான நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு மிதமான தீயில் இது நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வறுத்துக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்து போட்டு நான் வறுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட பொடி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாளிக்கிறப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இது நல்லா இன்னும் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதை வறுத்துக்கிட்டு இருக்கப்பவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பாருக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் நான் வந்து ஒரு 6 வரமிளகாய் இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதிலேயே நல்லா வந்து வறுத்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து சாம்பாருக்கு ஒரு தக்காளி வெங்காயம் விழுது அரைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தக்காளி, ஒரு தக்காளியை இந்த அளவுக்கு கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம சாம்பார் பொடியை வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு இன்னொரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அரைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா குழைய வெந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு மத்து அப்படி இல்லைன்னா ஒரு பீட்டரை வச்சு நல்லா இதை வந்து மசிச்சு விட்டுக்கோங்க, பருப்பு எதுவுமே தெரியாத அளவுக்கு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதோட அளவு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதாவது 1/2 கப் அளவுக்கு இருக்கும் இந்த சைஸில் கட் பண்ணது. அதை இதில் சேர்த்துட்டு இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் தக்காளி விழுது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதில் போட்டிருக்கிற சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த சாம்பாரில் நம்ம காய்கறிகள் போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாதி கேரட்டை இந்த சைஸில் கட் பண்ணினதும் ஒரு பாதி முருங்கைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்பே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு இப்போ சேர்த்துருக்குறேன். இப்போ பாதி அளவு தான் சேர்த்துருக்குறேன். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மிச்ச உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான தீயில் நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு இப்போதைக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ போட்டிருக்கிற அந்த கேரட்டும் முருங்கைக்காயும் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நம்ம வதக்கினதுனால காய்கறிகள் நல்லாவே வெந்து வந்துடும். இந்த காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும்தான் புளி சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதை சுடு தண்ணியில் ஊற வச்சதை நல்லா கரைச்சிட்டு இந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியை சேர்த்துக்கோங்க. எல்லா சாம்பார் பொடியுமே சேர்த்துருங்க. அது எல்லாமே போட்டால் நமக்கு சரியாக இருக்கும். நம்ம இப்போ செய்கிறது அளவுக்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த அந்த பருப்பையும் இதிலையே சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு 3லேருந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு மிச்ச உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டும் இந்த டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பொடிச்ச பொடியாக சேர்த்துக்கோங்க. இல்லை சின்ன வெள்ளைக்கட்டி சேர்த்துட்டு இதை ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த சாம்பாரை நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 காஞ்ச வரமிளகாவை சேர்த்து செவக்க விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை போட்டு பொரிய விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை சாம்பாரில் சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதிலேயே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப குழகுழப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.